வணக்கம். நாம் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஆசனத்தை செய்கிறோம். இது ஏன் எதுக்குங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். காலை ரெண்டையும் இந்த மாதிரி நீட்டி உங்களுடைய கை விரலை கொண்டு காலோட கட்டை விரலை பிடிச்சி ஒரு 30 செகண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலை இந்த மாதிரி நீட்டி ஒரு காலை மடக்கி உங்களுடைய மூக்கை கொண்டு முட்டை தொடணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே அந்த கால் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இருந்தாலும் போக போக நம்ம பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நீங்களும் ஆரம்பமாக இருந்தால் முயற்சியை கைவிடாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த காலை மாற்றி இந்த மாதிரி நீட்டி ஒரு காலை மடக்கி மூக்கை கொண்டு நீங்கள் முட்டை தொடணும். குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது நாம் இந்த மாதிரி தொடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை வச்சு ஒரு 30 செகண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் காலை மாற்றி இந்த காலை கீழே வச்சு அந்த காலை மேலே வச்சு ஒரு 30 செகண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலை நேரே நீட்டிட்டு ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை தூக்கி வச்சு இந்த மாதிரி பத்மாசனம் போட்ட பிறகு 2 கையையும் தரையில் ஊனி உங்களுடைய உடம்பை கை பிளத்தில் இந்த மாதிரி தூக்கணும். நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய தொப்பை கண்டிப்பாக குறையும். சில பேர் உடம்பை குறைக்க நான் பட்னி இருந்தேன், டைட் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இது ஒரு நல்ல ஆசனம். நீங்கள் காலையில் நல்லா சாப்பிடலாம், மத்தியானம் நல்லா சாப்பிடலாம், சாயங்காலம் வேணுன்னா சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள்.